கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா கண்களுக்கு சொந்தமில்லை. 15 கலைஞர்களுக்கு வந்து ஒரு ஓப்பனிங் கொடுத்தார்கள். வெரி குட். அது என்னுடைய முதல் கச்சேரி. நான் என்னுடைய முதல் திரைப்படத்தில் எனக்கு ரஹ்மான் சார் கொடுத்த வாய்ப்பு வந்து 1998 ஜீன்ஸ்ன்ற படத்தில். ரஹ்மான் சார் கேட்டிருக்காரு, இப்போது நீங்கள் சமீபத்தில் உங்களுக்கு பிடிச்ச பாடகர் பாடகி யாருன்னு சொன்ன உடனே கேட்ட உடனே இவர் சொல்லியிருக்கார், நித்யஸ்ரீன்னு ஒரு பொண்ணு பாடுது, அந்த பொண்ணு ரொம்ப நல்லா பாடுறா, அவளுடைய குரல் ரொம்ப வித்தியாசமாக இருக்குன்னு சொன்னோடனே என்ன தோணித்தோ ரஹ்மான் சார் உடனே அவங்களுடைய சிடிஸ் எனக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு இருக்கார். ரஹ்மான் சார்கிட்ட போனோடனே அதான் சொன்னேன், எனக்கு சார் எனக்கு ஏபிசிடி ஆஃப் லைட் மியூசிக் தெரியாது, எனக்கு ஒன்றும் தெரியாது சார், நான் பாடுறேன்னு. அவர் சிரிச்சுட்டு நீங்கள் பாடுங்கம்மா, எனக்கு உங்களுக்கு என்ன தோன்றதோ பாடுங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொன்னார். மேடம், நீங்கள் வந்து முழு கச்சேரி அப்படின்றது ஆரம்பித்தது எந்த வயசில் நீங்கள் தனியாக? 1987 சரி, ஆகஸ்ட் 10th வந்து என்னுடைய முதல் கச்சேரி அரங்கேறியது. YACM யூத் அசோசியேஷன் ஃபார் கிளாசிக்கல் மியூசிக் அப்படின்னு ஒரு ஸ்தாபனம் வந்து இளைஞர்கள் மத்தியில் வந்து இசையில் ஆர்வம், நாட்டம், கர்நாடக சங்கீதத்தில் குறைந்து கொண்டு வருகிறது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து அந்த ஒரு ஸ்தாபனம் தொடங்கினார்கள். அப்போது வந்து இது மாதிரி பிகினர்ஸ்க்கு ஒரு வாய்ப்பளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய சென்னையில் மியூசிக் அகாடமி மினி அரங்கில் வந்து ஒரு 15 கலைஞர்களுக்கு வந்து ஒரு ஓப்பனிங் கொடுத்தார்கள். வெரி குட். அது என்னுடைய முதல் கச்சேரி. அப்போ எனக்கு 13 வயசு. திரு KV நாராயணசுவாமி அவர்கள் வந்து சீஃப் கெஸ்ட்டாக இருந்தாங்க. கிரேட். ஒரு மணி நேர கச்சேரி தான் அது. ஆனால் இன்னும் மனசுக்குள்ளே வந்து அந்த கச்சேரி நினைவு அப்படியே இருக்கு. எனக்கு எங்கள் பாட்டி இருந்தாங்க, அவங்களும் கச்சேரி நிச்சயமாக வந்தார்கள். இதில் என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னா, அது வந்து ஒரு போட்டி மாதிரி வச்சுருந்தாங்க. அந்த சீரீஸில் வந்து நடந்த கச்சேரிகளில் பெஸ்ட் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு அவார்ட் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து அனௌன்ஸ் பண்ண மாட்டோம் முன்னாடியே. இந்த கிராமி ஸ்டைலில் நேராக வரணும் அந்த ஃபங்க்ஷனுக்கு, வேலடிக்டரி ஃபங்க்ஷனுக்கு. யாருக்கு அவார்டோ அப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணுறவங்க வந்து பெற்றுக்கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னுடைய அப்பா வந்து என்னுடைய கச்சேரிக்கெல்லாம் மிருதங்கம் வாசிக்கிறவர். அப்பா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அப்பா இஸ் வெரி பர்டிகுலர். நான் வந்து நல்லா பாடினேன்னா அப்படியே பூரிச்சு போகிற முதல் மனிதர் என்னுடைய அப்பா. ஃபர்ஸ்ட் ஃபேன். அதே நேரத்தில் கொஞ்சம் அவரோட திருப்திக்கு ஏற்ற மாதிரி நம்ம பாடலைன்னா ரொம்ப அப்செட் ஆகிடுவார், கோச்பார், இல்லைன்னா வருத்தப்படுவார். என்னம்மா இது, பேரை கெடுக்கிறதுக்கு வந்துட்டி அப்படின்னு சொல்லுவார், என்ன வேணால் கோச்பார். அதனால் கச்சேரி சமயத்துலேயே அந்த சைட் அப்பாவோட முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும் நான் என்ன எப்படி பாடிட்டுருக்கேன்றது. அந்த முதல் கச்சேரி முடிஞ்சு வந்ததுக்கு பிறகு வந்து எல்லாரும் நல்லா இருக்குது அப்படின்னா சொன்னால் கூட அப்பா வந்து இதில் நிறைய மிஸ்டேக்ஸ் இருந்தது, இதில் வந்து நீ காலப்பிரமாணம் ஓடிட்ட, தாளம் சரியா நீ இது பண்ணல, ஸ்ருதி இங்கே சேரல, இப்படி எப்படி ஏதோ நிறைய ஹி ஹேட் லாட் ஆஃப் திங்ஸ் ரெக்டிஃபை பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த வேலடிக்டரி ஃபங்க்ஷனுக்குலாம் நான்லாம் வரல, உனக்கு ப்ரைஸ்லாம் கிடைக்காது, நான் அங்கே வந்து உட்காந்து அப்புறம் திரும்பி வரணுமா, அதுக்கெலாம் வேண்டவே வேண்டாம், போக வேண்டாம்னு சொல்லிட்டார். சரி, அதனால் நானும் போகவே இல்லை. வீணா பாலச்சந்தர் அவர் தான் சீஃப் கெஸ்டாக இருந்தார். கடைசியில் பாவம் அந்த காம்படிஷனில் யார் ஜட்ஜாக இருந்தாங்க அவங்க எனக்கு கொடுத்துட்டாங்க ப்ரைஸை. பட் ஐ குட் நாட் ரிசீவ் இட் இன் பர்சன். ஏன்னா இப்படி வந்து அப்பா சொன்னதுனால சுவாரஸ்யமான அப்புறமா வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க. மை கசின் வாஸ் தேர் டு ரிசீவ் இட் ஆன் மை பிஹாஃப். என்னோட கசின் போய் வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் அவங்க ஃபோன் பண்ணி உனக்கு தான் ப்ரைஸ் நித்யா, நீ ஏன் வரலன்னு சொன்னோடனே ரொம்ப சந்தோஷம். அப்பா கிட்ட போய் அப்பா ப்ரைஸ் வந்து அப்போ மீதி பேரோட அழகெல்லாம் பார்த்துக்கோ அப்படின்றார். அப்போ எனக்கு வந்து கிரெடிட் கொடுக்கறதா இல்லை. முதல் கச்சேரியிலேயே நீங்கள் ரொம்ப அதாவது கஷ்டப்பட்டு பாடிய கீர்த்தனை அப்படின்னு நான் கேட்க மாட்டேன், கொஞ்சம் ஈஸியாக பாடி கொஞ்சம் நல்ல இந்த ரேஞ்ச் எல்லாம் நல்ல ரீச் பண்ணியிருக்கேன் அப்படின்ற கீர்த்தனை என்ன பாடிருக்கீங்க? அந்த முதல் கச்சேரியில் பாடிய மெயின் பாடலே நான் பாடுறேன். பூர்வி கல்யாணி ராகத்தில் இந்த பாடல். அது தரரன ததன
இந்த பராமுகம் ஏது, இந்த பராமுகம் ஏது, இந்த பராமுகம் ஏது, ஏழை என் மீது இந்த பராமுகம் ஏது, இந்த பராமுகம் ஏது, ஏழை என் மீது இந்த பராமுகம் ஏது, இந்த பராமுகம் ஏது. சிலையோ நீ ஒரு சிலையோ, நீ ஒரு சிலையோ, நீ என் முறை கேட்டிலையோ, நீ ஒரு சிலையோ, நீ ஒரு சிலையோ, சிலையோ, நீ ஒரு சிலையோ, நீ என் முறை கேட்டிலையோ, வரையுதென்ன தொலையோ, வந்தால் என் குறைமலையோ, கிருபை இல்லையோ, இந்த பராமுகம் ஏது, ஏழை என் மீது இந்த பராமுகம் ஏது, இந்த பராமுகம் ஏது. வா, டெஃபினட்டாக இந்த ஃபீல் வேணும்னா ஒரு 25% குறைஞ்சிருக்கலாம். அப்போதும் ஒழிய டெஃபினட்டாக இதே பாடிருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கை மட்டும் எனக்கு உண்டு. கண்டிப்பாக. இது யாருடைய? தேசிக விநாயகம் பிள்ளை, கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அவர்களுடைய பாடல் இது. அற்புதம், அற்புதம், மிக அற்புதம். அந்த நீங்கள் அந்த ஆலாபனை, அந்த பாடிய அந்த ஸ்டைல் ஆஃப் சிங்கிங், அந்த பர்ஃபெக்ஷன், அந்த அது உண்மையாக சொல்லப்போனால் நான் மனம் விட்டு நான் உங்ககிட்ட சொல்லி ஆகணும். அந்த ஸ்ருதி, அந்த அந்த ஷட்ஜமத்தில் நீங்கள் அங்கே சேரும் பொழுது அங்கே தான் இறைவன் இருக்காங்க. ஸ்ருதிலே தான் இறைவன். ஸ்ருதி மாதா லயபிதா, இசைக்கு வந்து ஸ்ருதி அம்மா மாதிரி. கண்டிப்பாக. அதனால் அது ஆதாரமாக ஒரு குரல் வந்து நங்கூரம் மாதிரி நிற்கணும்னு சொல்லுவாங்க. 100%. தன்னை தான் அப்படியே மறந்து போயிட்டு மெய் மறந்து அந்த ஷட்ஜமம் சேரும் பொழுது இருக்கிற அந்த சுகம் இருக்கு, நிச்சயமாக மறக்கவே மாட்டேன். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ மேம். நீங்கள் ஆரம்பிச்சிங்க ப்ரோக்ராம்ஸு, பட்டி தொட்டி எல்லாம் பாட வந்தீங்க, பேரெல்லாம் கர்நாடிக் இசையில் பட்டமானவர்கள் திருப்பி வந்தாங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு புகழ் வந்தாச்சு. குளோப் ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்கீங்க. சிச்சோ அதெல்லாம் இல்லை, நீ இப்போவும் அதெல்லாம் இல்லை, நீங்கள் வேற. இல்லை இல்லை. அப்போது உங்களுடைய வாய்ஸ் திரைப்படத்துக்கு தேவை அப்படின்ற முதல் வாய்ப்பை தந்தது யார்? 87 என்னுடைய முதல் கச்சேரி. கண். ஆமாம். ரொம்ப படிப்படியான ஒரு முன்னேற்றம்னு சொல்லணும். நான் என்னுடைய முதல் திரைப்படத்தில் எனக்கு ரெஹ்மான் சார் கொடுத்த வாய்ப்பு வந்து 1998 ஜீன்ஸ்ன்ற படத்தில். ஸோ 87 to 98. ஆமாம். நீங்கள் நார்மலாக படிப்பு, வீட்டில் ப்ராக்டிஸ்? எஸ், ஐ வாஸ் இன் காலேஜ், எவ்ரிதிங் கலை முடிஞ்சு என் திருமணமும் ஆகிவிட்டது. குட். ஓரளவு நான் ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் சிங்கர் 98 அண்டு நான் வந்து மியூசிக் அகாடமியிலலாம் வந்து ஒரு ப்ரைம் டைமில் நல்லா பாடிட்டு இருந்தேன். கிளாசிக்கல் ஃபீல்டில் கிளாசிக்கல் கச்சேரிகள் வரவங்கள்கிட்ட நான் வந்து ஃபேமிலியராக இருந்தேன். அஃப்கோர்ஸ் நான் கொஞ்சம் ஒலி நாடாக்கெல்லாமும் வெளியிட்டிருந்தேன். ஆனால் இந்த ஜீன்ஸ் அப்படின்றது எனக்கு ஏஆர் ரஹ்மான் சார் கொடுத்த வாய்ப்பு. அந்த பாடல் வெளிவந்ததுக்கப்புறமா வந்து அது சொல்லவே முடியாது. அவ்வளோ ரொம்ப பெரிய ஒரு பிரேக்காக அமைஞ்சுது. எப்படின்னா சங்கீதம்னா என்னன்னு தெரியாதவங்க கூட என்னை வந்து ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என் குரல் சத்தியம் கண்.
நல்ல வார்த்தை சொன்னீங்க. என்னுடைய குரல் வந்து அவங்களுக்கு பரிச்சயமான குரல். எத்தனையோ ஒரு புது விதமான ரசிகர்கள்லாம் எனக்கு கிடைச்சது வந்து நிச்சயமாக அப்போ நான் சினிமா அப்படின்றது எவ்வளோ பெரிய ஒரு ஊடகம், எத்தனை பெரிய ஒரு மீடியா அப்படின்றத நான் ரியலைஸ் பண்ணேன். உண்மை மேம், உண்மை. சார் ரெஹ்மான் சார் வந்து எதேச்சியாக வந்து ஒரு பத்திரிகையாளர் வந்து அவரை பேட்டி எடுத்துட்டு இருக்கிற சமயத்தில் அந்த பத்திரிகையாளர் வந்து ஹேப்பன் டு பி கர்நாடிக் மியூசிக் கிரிட்டிக். ஓஹோ. ஸோ அவர் வந்து பேசிகிட்டு இருக்கிற சமயத்தில் ரெஹ்மான் சார் கேட்டிருக்காரு, இப்போ நீங்கள் சமீபத்தில் உங்களுக்கு பிடிச்ச பாடகர் பாடகி யாருன்னு சொன்ன உடனே கேட்ட உடனே இவர் சொல்லியிருக்கார், நித்யஸ்ரீன்னு ஒரு பொண்ணு பாடுது, அந்த பொண்ணு ரொம்ப நல்லா பாடுறா, அவளுடைய குரல் ரொம்ப வித்தியாசமாக இருக்குன்னு சொன்னோடனே என்ன தோணித்தோ ரெஹ்மான் சார் உடனே அவங்களுடைய சிடிஸ் எனக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு இருக்கார். அந்த சிடிஸ் கேட்டுட்டு உடனே வந்து அவர் ஜீன்ஸில் வந்து இந்த கண்ணோடு காண்பதெல்லாம் அந்த பாடலை வந்து எனக்கு கொடுக்கணுன்னு அவர் அபிப்பிராயப்பட்டிருக்கார். எனக்கு ஐடியாவே இல்லை சினிமா அப்படின்றது. ரொம்ப ரசிச்செல்லாம் கேட்பேனே தவிர எனக்கு சினிமாவை பற்றி ஒரு ஐடியாவும் இல்லை, அந்த ஃபீல்டுக்கு வரணுன்னு அதுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு மனசுலாம் ஒன்றும் தோணவே இல்லை. ஸோ ஒன் ஃபைன் டே எனக்கு ரெஹ்மான் சார் ஆஃபீஸ்லேருந்து எனக்கு ஒரு ஃபோன் கால் அப்படின்ன உடனே ரொம்ப ஆச்சரியம். எங்கள் அம்மா வீட்டுக்கு ஃபோன் பண்ணினேன், யாரும் வீட்டில் இல்லை. சரி அப்போ என் ஹஸ்பண்ட் வந்து சரி உடனே நம்ம கிளம்பிடலாம். அவர் ரெஹ்மான் சார் அப்போவே பெரிய ஃபாலோயிங் இருக்கிற ஒரு டைரக்டர் ரெஹ்மான் சார் கிட்டே இந்த அழைப்புனா நான் நினச்சினேன் சரி ஒரு வேளை ஒரு கிளாசிக்கலாக ஒரு பாட்டு இல்லை ஒரு கீர்த்தனையே பாடணும்னு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே போயிட்டேன். அது சாயங்காலம் ஒரு 7 மணி இருக்கும். அவர் 7:30 மணிக்கு வந்தார். அவருடைய யூஷுவல் ஸ்டைலில் அப்படியே அமைதியான ஒரு சின்ன சிரிப்பு அண்டு வணக்கம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் பாடணுமா வாங்கன்னு சொல்லிட்டார். அவ்வளோதான். எனக்கு கொஞ்சம் நடுக்கம். என்னென்னா அது சினிமா பாட்டு பாடியே பழக்கம் இல்லை, போயிட்டு சரியாக பாட வரல அந்த அசிங்கம் வேறு, இல்லைன்னா வந்து பாடினதுக்கு அப்புறமா வந்து இந்த இருக்கிற ஏதோ சொல்பமான ஒரு மக்கள் ஏதோ ஒரு நம்பிக்கை வச்சுருக்காங்க, அதுவும் எதான் பறி போயிடுச்சுன்னா பேரை கெடுத்துட்டா ஓடுது. எல்லாம் வீட்டில் என்ன சொல்லுவாங்க, சரியாக வருமா மெயினாக அப்படி நினச்சின்றது போது என்னுடைய ஹஸ்பண்டு திரு மகாதேவன் அவர்கள், அவர் இந்த நேரத்தில் வந்து அவர் எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்ன்றதை நான் தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இஃப் ஐ எம் டாக்கிங் வித் யூ இந்த ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்றுக்கிறேன் அப்படின்ற பொழுது ரசிகர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு பில்லர் சப்போர்ட் அவர் என்னுடைய இசை வாழ்க்கைக்கு. அவர் மட்டும் இல்லை, என்னுடைய மாமனார் மாமியார் எல்லாருமே. ஸோ அவர் தான் வந்து இசட், இல்லைம்மா நீ தைரியமாக யூ ட்ரை இட், உனக்கு நீ நிச்சயமாக வந்து ஒரு நாள் பாட முடியும், அவங்க சொல்லி தருவாங்க, நீ பாடு. இதில் வந்து எல்லாரும் உங்கள் பாட்டியே சினிமாவில் பாடியிருக்காங்களே, அப்புறம் என்ன ஏன் நீ வந்து இது பண்ணுறேன்னு சொன்னார். ஸோ நான் வந்து ரெஹ்மான் சார்ட்ட போனோன்னே அதான் சொன்னேன், எனக்கு சார் எனக்கு ABCD ஆஃப் லைட் மியூசிக் தெரியாது, எனக்கு ஒன்றும் தெரியாது சார், நான் பாடுறேன்னு. அவர் சிரிச்சுட்டு நீங்கள் பாடுங்கம்மா, எனக்கு உங்களுக்கு என்ன தோன்றதோ பாடுங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொன்னார். ஸோ ஹி வாஸ் வெரி என்கரேஜிங். அந்த வந்து ஒரு அவர் அந்த மாதிரி ஒரு தெம்மான வார்த்தைகள் சொன்னது தான் எனக்கு வந்து ரொம்ப தைரியமாக இருந்தது. கண்டிப்பாக. அண்ட் அவர் வந்து முதல்ல அந்த அவுட்லைன் தான் சொன்னார். பா 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 ம ப சா நி ப க க ம ப ம க ரி நி ச ம ம ப க க ம ப ம க ரி நி நி சான்னு ஒரு கிளாசிக்கல் சிங்கர்ன்றதுனால அதை அப்படியே அழகாக கொடுத்துட்டார். ஸோ நான் போன உடனே அதே மாதிரியே வார்த்தைகள் இருந்தது, அதுக்கு நோட்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்கெலிட்டனை பாடிட்டேன். கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா, கண்களுக்கு சொந்தமில்லை, கண்களுக்கு சொந்தமில்லை இப்படி பண்ணேன். சார் சொன்னார் நல்லா இருக்குமா, எவ்ரி திங் இஸ் ஃபைன், பிச்சிங்லாம் கரெக்டாக இருக்குது, ஆனால் ஐ வாண்ட் மோர் ஆஃப் ஃபீல். நீங்கள் எப்படி சார் இசை கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா, கண்களுக்கு சொந்தமில்லை, கண்களுக்கு சொந்தமில்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு நியூஆன்சஸ், சில மாடுலேஷன்ஸ் வந்து விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் பிளேபேக். ஸோ அந்த மாதிரி பாடணும்னு சொன்னோடனே நான் ட்ரை பண்ணேன். தென் ஐ சாங்